Hello students, welcome once again to our channel. Today in this video we are going to see Tamil Nadu State Board Syllabus Class 11 Physics Unit 3 Laws of Motion. We have already uploaded 4 videos in this series. Today we are going to see from question number 24 onwards. Come on, let us continue with our studies. Question number 24, define angle of friction. Angle of friction na enna? உராய்வு கோணம். Now let us see this diagram in detail. Here comes a surface. இங்க வந்து ஒரு தளம் இருக்கு. அது மேல ஒரு பாடி, ஒரு பாக்ஸ் இருக்கு. A force is applied in this direction. இப்போ இந்த டைரக்ஷன்ல ஒரு விசையை கொடுக்கிறோம். அப்ப இந்த பாடி இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அப்ப அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் உண்டாகும். அதுதான் இந்த பிங்க் கலர் ஆரோ ஹெட்ல கொடுத்து Fx max வெக்டார்னு போட்டுருவோம். அதாவது மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். இதுக்கு பேர் தமிழ்ல என்னன்னா ஓய்வு நிலை உராய்வு, அதிகபட்ச ஓய்வு நிலை உராய்வு. இப்ப இந்த பாடியோடைய வெயிட் வந்து டவுன்வர்ட்ஸா கீழ் நோக்கி ஆக்ட் பண்ணும். அப்ப அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு செங்குத்து விசை நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அதுதான் என் வெக்டார்னு கொடுத்துருக்கிறோம். இப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணும்போது அதோடைய ரிசல்டன்ட், அது ரெண்டுக்கும் பொதுவான டைரக்ஷன்ல, இந்த டைரக்ஷன்ல அதனுடைய நிகர விசை, அதை தான் ரிசல்டன்ட்னு சொல்லுவோம், அதை ஆக்ட் பண்ணுது. அதை தான் இந்த ப்ளூ கலர் ஆரோ ஹெட்ல போட்டு ஆர் வெக்டார்னு குறிச்சிருக்கோம். இப்ப இந்த நார்மல் ஃபோர்ஸ் அந்த வெக்டாரோடைய இந்த டைரக்ஷனுக்கும் இந்த ரிசல்டன்ட் வெக்டாரோடைய இந்த டைரக்ஷனுக்கும் இடையில ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் தான் ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷன். இப்ப நம்ம இந்த டெஃபினிஷனை படிச்சோம்னா நமக்கு கொஞ்சம் புரியும். The angle of friction is defined as the angle between the normal force, இதான் the normal force, and the resultant force, இதான் resultant force. இப்போ இந்த resultant force எதோடைய resultant force அப்படின்னு பார்த்தோம்னா of normal force and maximum friction force. இது ரெண்டுக்கு இடையில உள்ள இந்த ரிசல்டன்ட்டுக்கும் இந்த நார்மல் ஃபோர்ஸ்க்கும் இடையில உள்ளதான் இந்த angle தான் நம்ம angle of friction சொல்றோம். Now let us move on to the next question. Question number 25, define angle of repose. Answer, the angle of repose is the angle of inclined plane with the horizontal such that an object placed on it begins to slide. இப்போ இந்த angle of repose அப்படின்னா என்னன்னா ஒரு சாய்தளம் இருக்கு. இப்போ சாய்தளம் அப்படின்னா உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல. இப்போ லாரியில இருந்தெல்லாம் பொருட்களை இறக்கும் போது அந்த தரை ரோடுக்கும் அந்த லாரினுடைய பேக் சைடு கடையில ஒரு மரக்கட்டை மாதிரி சாய்வா போடுவாங்க. அதை வந்து நம்ம சாய்தளம்னு வச்சுக்கலாம். அந்த சாய்தளத்திற்கும் கீழே என்ன இருக்கு, ஹரிஜான்டல் அப்படின்னா அந்த ரோடு தான், சாலை தான். அதற்கும் இடையில ஒரு ஆங்கிள் உருவாகும். அந்த ஆங்கிள் எப்படி இருக்கணும்னா அதை நம்ம கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் அதை கூட்டும் போது அந்த சாய்தளத்தின் மீது வைக்கப்படக்கூடிய பொருள் வந்து அப்படி சரிஞ்சு கீழே விடும். அந்த ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். த ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைன் பிளேன் வித் த ஹரிஜான்டல் சச் தட் an object placed on it begins to slide. இதுதான் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். Question number 26, give the applications of angle of repose. Number 1, ant lions make sand traps in such a way that when an insect enters the edge of the trap, it starts to slide towards the bottom where the ant lion hide itself. இப்போ இந்த ant lionsனா வேற ஒன்றும் கிடையாது. இந்த மணலை வந்து சில இடங்களில் பார்த்தோன்னா அப்படி குழி குழியாக இருக்கும். அதை வந்து குள்ள நரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நரிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது ஒரு வகையான பூச்சி தான். அது வந்து அந்த மணல் பரப்பில் அப்படியே குழியை தோண்டி தோண்டி ஒரு குழி மாதிரி போட்டு போட்டு வச்சுருக்கோம். அது எப்படி போட்டு வச்சுருக்கோம்னா அதோடைய எட்ஜில் வந்து ஒரு எறும்பு போகும் பொழுது ஜஸ்ட்டு அதுக்குள்ளே காலை வச்சா போதும், அப்படியே சரிஞ்சு உள்ளே போய் விழுந்துடும். அதால் வெளியே எந்திரிச்சுனா வர முடியாது. அப்போ உள்ளே போய் விழும்போது அதனுடைய ஆழத்தில் அந்த குள்ளநெறி பூச்சி இருக்கும், அது அந்த எறும்பு பிடிச்சி சாப்பிட்ரும். அது ஏன் உள்ளே போய் விழுகுதுன்னா அதுதான் அந்த ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். அதுக்கு மேலே அது உள்ளே போச்சுன்னா அது சரிஞ்சு விழுகிற மாதிரி அது அந்த குழிகளை தோண்டும். The angle of inclination of sand trap
is made to be equal to the angle of repose. இப்போ அதுக்குரிய காரணத்தை சொல்லிட்டாங்க. அந்த sand trap, அதாவது அந்த மணற்பாங்கான மேடுகளில் ஏற்படக்கூடிய அந்த குழிகள் எப்படி இருக்கும்னா, அதோடைய ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், அதனுடைய அந்த சரிவு கோணமானது இந்த ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ்க்கு சமமாக இருக்கும்படி அந்த பூச்சியலானது அந்த குழிகளை ஏற்படுத்தும். இது ஒரு அப்ளிகேஷன். இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ்னுடைய செகண்ட் அப்ளிகேஷன் பார்க்கலாம். சில்ட்ரன் ஆர் ஃபாண்ட் ஆஃப் பிளேயிங் ஆன் ஸ்லைடிங் போர்டு. ஸ்லைடிங் போர்டுனா வேற ஒன்றும் கிடையாது, சறுக்கு விளையாடுவாங்க குழந்தைகள் பார்க்ல எல்லாம் போய். அது குழந்தைகளுக்கு விளையாட பிடிக்கும். Sliding will be easier when the angle of inclination is greater than the angle of repose. அப்ப அந்த சறுக்கு அமைக்கப்பட்டிருக்கும் விதம், அந்த சறுக்கிற்கும் தரைக்கும் இடையே உள்ளது அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். அது இந்த ஆங்கிள் ஆஃப் ரீபோஸை விட அதிகமாக இருந்தால் சறுக்கி விளையாடுவது என்பது எளிமையாக இருக்கும். At the same time, if the inclination angle is much larger than the angle of repose, அது ஓரளவு தான் அதிகமாக இருக்கணும், ரொம்பவும் அதிகமாக இருந்துட்டா the slider will reach the bottom at greater speed and get hurt. அந்த சறுக்கில் விளையாடுபவர், அதாவது அந்த குழந்தைன்னு கூட வச்சுக்கலாம், அவங்க வேகமாக சறுக்கி தரையில் இறங்குவாங்க அல்லது விழுவாங்க. அப்போ அவங்களுக்கு அடிபட்டுரும். இப்போ இது ஒரு செகண்ட் அப்ளிகேஷன். Now question number 27, define centripetal force, give 2 examples. இப்போ centripetal force அப்படின்னா என்னன்னா, மைய நோக்கு விசை. அதாவது ஒரு பொருள் ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது எனில் அந்த பொருளுக்கும் அந்த வட்டத்தின் மையத்திற்கும் இடையில் ஒரு விசை செயல்படும். வட்டத்தின் மையத்தை நோக்கி, அதான் மைய நோக்கு விசை. அதை டிஃபைன் பண்ண சொல்றாங்க. அதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க சொல்றாங்க. ஆன்சர்: if the particle is in uniform circular motion, there must be centripetal acceleration towards the center of the circle. ஒரு துகளானது ஒரு சீரான வட்டப்பாதையில் இயங்கிக் கொண்டிருந்தால் அங்கு நிச்சயம் ஒரு மைய நோக்கு முடுக்கம் இருக்கும். எதை நோக்கி? மையத்தை நோக்கி, வட்டத்தின் மையத்தை நோக்கி. If there is acceleration, then there must be some force acting on it with respect to an inertial frame. அப்படி ஒருவேளை அந்த மைய நோக்கு முடுக்கம் என்று ஒரு முடுக்கம் இருந்தால் அந்த பொருளை மையத்தை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு விசையும் இருக்கும். This force is called centripetal force. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்றோம். Examples: 1. When a car is moving on a circular track, the centripetal force is given by the frictional force between the road and the tires. ஒரு காரானது ஒரு வட்ட வடிவ சாலையில் செல்லும் பொழுது அதற்கு தேவையான மைய நோக்கு விசையை அந்த காரின் டயர்களுக்கும் சாலைக்கும் இடையிலான உராய்வு விசை அளிக்கிறது. Number 2, when the planets orbit around the sun, they experience centripetal force towards the center of the sun. அதாவது வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய கோள்களானது சூரியனை சுற்றி வரும்பொழுது அவைகள் ஒரு விதமான மைய நோக்கு விசையை உணரும். சூரியனின் மையத்தை நோக்கி. Here the gravitational force of the sun acts as centripetal force on the planets. இங்கு அந்த சூரியனின் ஈர்ப்பு விசையானது அந்த கோள்களுக்கு தேவையான மைய நோக்கு விசையை அளிக்கிறது. Question number 28. Under what conditions will a car skid on leveled circular road? அதாவது எந்த நிபந்தனைகளில் ஒரு சரிசமமான வட்ட வடிவ சாலையில் செல்லக்கூடிய காரானது ஸ்கிட்னா என்ன? அப்படி சறுக்குதல். எப்போ சறுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர்: இஃப் mv ஸ்கொயர்ட் பை ஆர் இஸ் கிரேட்டர் தேன் நியூ எஸ் எம்ஜி. அதாவது இங்கே mv ஸ்கொயர் பை ஆர்ன்றது என்னது? சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை. இந்த நியூ எஸ் எம்ஜி அப்படின்றது என்னன்னா மேக்சிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதை விட அதிகமாக இருக்கும்போது அது ஸ்கிட் ஆகும்.
இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணியிருக்கிறோம்னா அதே ஸ்டெப்பை திரும்ப எழுதி ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய எம்மை வந்து என்ன செஞ்சிட்டோம், கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ அடுத்த ஸ்டெப்ல வி ஸ்கொயர்ட் பை ஆர் இஸ் கிரேட்டர் தென் நியூ எஸ் ஜின்னு வருது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல வி ஸ்கொயர்ட் பை ஆர், இந்த ஜியை கீழே கொண்டு வந்துட்டோம், இஸ் கிரேட்டர் தென் நியூ எஸ். இப்போ இதுதான் அந்த கண்டிஷன். அதாவது இந்த நியூ எஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட இந்த வி ஸ்கொயர் பை ஆர்ஜி கிரேட்டர் தேனாக இருந்தால் அந்த காரானது நிச்சயம் ஸ்கிட் ஆயிரும். இஃப் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் நாட் ஏபிள் டு provide enough centripetal force to turn, the vehicle will start to skid. இப்போ இதுதான் அந்த கண்டிஷன் ஸ்கிட்டிங்க்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து போதுமான அளவு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை கொடுக்க முடியலைன்னா அந்த வெஹிக்கிள் வந்து ஸ்கிட் ஆகும். இதனுடைய அர்த்தம் அதான். இஃப் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் நாட் ஏபிள் டு ப்ரொவைட் enough centripetal force to turn, then the vehicle will start to skid. Next question, question number 29. Under what conditions will a car have a safe turn? அதே leveled circular road தான், ஆனால் அதில் ஒரு கார் வந்து ஸ்கிட் ஆகாமல் பாதுகாப்பான முறையில் வளையணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ், என்ன நிபந்தனைகள்? Answer, if mv squared by r is less than or equal to nu s mg. அங்க என்ன பார்த்தோம், இந்த mv squared by r ன்றது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், அது வந்து இந்த nu s mg விட அதிகமா இருந்துச்சு. ஆனா இங்க இதுக்கு என்ன கண்டிஷன்னா, இந்த mv squared by r அதாவது இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஆனது இந்த nu s mg அதாவது இது என்னது மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதை விட குறைவாகவோ அல்லது அதுக்கு சமமாகவோ இருந்தா கார் வந்து சேஃபா டர்ன் ஆகும். அடுத்த ஸ்டெப்ல அதே ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டோம், mm get cancel. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் v squared by r is less than or equal to nu s g. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல v squared by r, இந்த g இந்த பக்கம் வந்துருச்சு, அப்ப v squared by rg is less than or is equal to nu s. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கணும்னா இந்த v squared அப்படியே வச்சுட்டு இந்த rg இங்கிட்டு கொண்டு வரோம். அப்ப v squared is less than or equal to nu s rg அல்லது r. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிட்டோம்னா இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த சைடு என்ன வந்துடும், ஸ்கொயர் ரூட் வந்துடும். ஸோ வி அதாவது வெலாசிட்டி, வினாங்க என்னது, வெலாசிட்டி ஆஃப் த கார், அந்த காரோடைய திசை வேகம் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நியூ எஸ் ஆர்ஜி. இங்க நியூ எஸ் ஆர்ஜின்றது என்னது, மேக்சிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதோடைய ஸ்கொயர் ரூட்டை விட குறைவாகவோ சமமாகவோ இந்த வெலாசிட்டி இருந்துச்சுன்னா சேஃப் டர்ன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதான் கண்டிஷன். இதனுடைய மீனிங் என்னன்னா, the static friction would be able to provide necessary centripetal force to bend the car on the road. அதாவது இந்த கேஸ்ல வந்து அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன செய்யுது, அந்த கார் ஆனது சேஃபா ரோட்ல பெண்ட் ஆகிறதுக்கு தேவையான சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை கொடுக்குது இந்த கண்டிஷன்ல. அப்ப இதுதான் ஃபார் சேஃப் டர்னுக்கு கண்டிஷன். So with this video has come to an end. Let us continue our studies with 5 more questions in the next video.